வணக்கம் guys, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா, ஆம்டு பர்சன் கால் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான். தைரியமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் வந்து இதுக்கு ஃபயர்மேன் கேட்டகிரின்றதுனால இதுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்டு எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்கன்றது வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டு வரோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் 1130 வேக்கன்சி. குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா 10th + 2 ரெகுலர் பேசிக்கில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் அட்டம் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2024. ஓகேவா, செப்டம்பர் மாதம் 4th வீக்கில் அப்ளிகேஷன் முடியுது. நம்ம வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் அப்ளிகேஷன் போட வேலையை பாருங்கள். அப்ளிகேஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவில் ஃபுல் லைட்டில் பார்க்குவோம். அப்படி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஓகேவா, ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் நடக்கும். அதனால் ரன்னிங் இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 170 வேணும். ஓபிசி கேட்டகிரி. எஸ்சி கேட்டகிரி வந்து 170 தான் வேணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 162.5. ஓகேவா, அந்த கேட்டகிரியில் தான் அவங்க ஆள் எடுக்கிறாங்க. ஓபிசி ப்ளஸ் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 170 ஹைட் வேணும். ஃபஸ்ட்டு எக்ஸாமு, ரெண்டாவது தான் உங்களுக்கு ரிட்டன். ஓகேவா, இது அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31/8 ஆகஸ்ட் மாதம் 4th வீக்கில், அது லாஸ்ட் வர சனிக்கிழமை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் கிடையாது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆந்திரா பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், டெல்லி இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு யாரும் பின்தாங்க வேண்டாம். ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி இருந்தாலும் நம்ம இந்தியக்காரங்க அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதோட வேல்யூ பார்த்து அதோட வேலைன்னா அதோட மதிப்பு, அந்த துறையோட மதிப்பை பார்த்து ரொம்ப லாங்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதிட்டு போகிறாங்க. வெற்றியோ தோல்வியோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ராசஸ் பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே இதுக்கு விண்ணப்பிக்கிறது கிடையாது. இதுவும் போலீஸ் துறை தான், அதுவும் இண்டஸ்ட்ரியல். ஓகேவா, நம்ம நாட்டுடைய ஒரு பாதுகாப்பு தளத்தை இவங்க ஒரு பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்க போகிறாங்க. ஓகேவா, அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க. நம்ம தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பாண்டிச்சேரி ப்ளஸ் தமிழ்நாடுனா, தமிழ்நாட்டில் 39 வேக்கன்சி, பாண்டிச்சேரியில் ஒரே வேக்கன்சி தான். அதனால் யாரும் உங்களுக்கு தகுதி அடிப்படையில் அவங்க போஸ்டிங் தர போகிறாங்க. ஓகேவா, இதான் நடக்க போகுது. அதனால் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகிரிக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனு, சேலரி பேசி பார்த்தீங்கன்னா குட்டு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்ளிகேஷன் போடும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர், மார்க் ஷீட் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா, தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.